ஹலோ வாங்க குயிக் அண்ட் டேஸ்டி ஒரு பொரியல் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், கொஞ்சம் வந்து கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை வந்து நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாக வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம். காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு சிம்பிள் அண்ட் குயிக்காக ரெடி பண்ணுறக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி தான் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு, கொடமிளகா ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுட்டு மூடியை திறந்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வந்துட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.